பெண்மணி இவ்வாறாக கூறுகிறார்: எனக்கு மட்டும் சிறப்பான கணவர் கிடைத்திருந்தால் என் வாழ்க்கை பிரகாசமாக இருந்திருக்கும். மற்றொருவர் சொல்கிறார்: எப்போதெல்லாம் வீட்டில் வேலைகள் குறையும் போது நான் அமைதியாக பொறுமையுடன் இருப்பேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, எனக்கு இப்படி அமைந்திருந்தால் அல்லது எனக்கு இது மட்டும் கிடைத்திருந்தால் என்று விதவிதமான சூழ்நிலையை காரணம் காட்டி பிறரை குற்றம் சுமத்தும் விளையாட்டை நாம் விளையாடி கொண்டுள்ளதை நம்மால் உணர முடியும். வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் உள்ள 51ஆம் சங்கீதம் தாவீது அரசன் தான் செய்த குற்றத்திற்கு மன்னிப்பு கேட்கும் ஜெபமாக அமைகிறது. தாவீது நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி மனிதன். 51ஆம் சங்கீதம் முதல் 4 வசனங்கள் இவ்வாறாக கூறுகிறது: தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். ஆக இதை ஆழமாக கவனித்தீர்களா? தாவீது தன்னுடைய தப்பிதங்களுக்கு யாரையும் குற்றப்படுத்தவில்லை. அதுபோன்று நாமும் ஆண்டவரிடம் கேட்கலாமா? என் இருதயத்தின் அக்கிரம சிந்தையை எனக்கு காட்டும் ஆண்டவரே. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்ற வசனத்தின்படி வாழ முயற்சிக்கலாம். ஜெபிக்கலாமா? பரமபிதாவே, நீர் எங்கள் பாவத்தை உணர்த்தி அதை அறிக்கையிட்டு இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எங்களுக்கு தந்தபடியால் தோத்திரம் சொல்லுகிறோம் சுவாமி. மது மிகுந்த கிருபையின்படி எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு இரட்சகர் மூலம் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்களுக்கு நன்றி. இது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் தெரிந்தவர்களுக்கு இந்த செய்தியை அறிமுகப்படுத்துங்கள். இந்த செய்தி நவம்பர் 20, 2020 நான்சி டிமாஸ் வேகமாஸ் அவர்களின் சீக்கிங் ஹிம் புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த மாதிரியான நான்சி டிமாஸ் செய்திகளை ஆங்கிலத்தில் reviveourhearts.com என்ற வெப்சைட்டில் கேட்டு மகிழுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.